எந்த அளவு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, நரகம் முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் தயாரிப்பு செஞ்சு இல்லை, ஏற்பாடோட போய் இல்லை, அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல சொல்லுவானா, யா அல்லாஹ் என்னைய நரகத்தை போடாத, எனக்கு பதிலாக என் மனைவிய நரகத்தை போடு, என் பிள்ளைகளை நரகத்தை போடு, என் கூட பிறந்த சகோதரர்களை நரகத்தை போடு, என் சொந்த பந்தங்களை என் சொந்த பந்தங்கள், எனக்கு எல்லா நேரத்திலையும் உதவி செய்யக்கூடியவங்க, அந்த குடும்பத்தை போடு நரகத்துல. அதோடு அல்ல முடியாது, இன்னும் சொல்லுவார், உலகத்தில் இருக்கிற அவ்வளவு கோடி மக்களையும், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி மனிதர் உலகத்துக்கு யாரோ அவர் வரைக்கும் உள்ள அவ்வளவு மக்களை நரகத்தை தள்ளி என்னைய தப்பவையும் சொல்லுவார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். குர்ஆன் இது எப்படியா இந்த நிலைமையா இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்படி நிலைமை, இந்த பொண்டாட்டி, இந்த பிள்ளைகள், இந்த குடும்பம், இதுக்காக எங்களோட தீனை மண்ணாக்குறோம். எத்தனையோ பேர் தொழுக பாலாக்குறாங்க, தீனுக்கு மாற்றமான வேலையை செய்யறாங்க, எத்தனையோ ஹராத்தை செய்யறாங்க, அல்லாஹ்க்கு மாற்றமான வேலைகளை செய்யறாங்க. இந்த 4 பணத்துக்காக, இந்த பொருள், இந்த மனைவி மக்கள் குடும்பங்களுக்காக கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இடது கையில செயலேடு, நரகத்துடைய முடிவு கையில கொடுக்கப்பட்டவன். அவன் சொல்லுவான், மா அகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. யா அல்லாஹ், எனக்கு இன்றைக்கு இந்த நாளில் எனக்கு ஈட்டத்தை அடைவதற்கு எந்த பணம் உதவ இல்லையே, எந்த பணத்தால் எனக்கு கொண்டு நடக்க இல்லையே, நான் பட்டம் பதவிக்கு பாடுபட்டவன், ஆட்சி அதிகாரங்களுக்கு முயற்சி செஞ்சவன், நான் பெரிய பதவியில் இருந்தேன், ஆட்சியில் இருந்தேன், பொறுப்புகள் இருந்தேன், என்ற நேரத்தை அவ்வளவையும் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே செலவழிச்சேன், அது உண்டாலையும் எந்த பலனும் இன்றைக்கு இல்லையே. மாகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானி, எல்லாம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சே என்று அவர் சொல்லி கதறுவார் அல்லாஹ் இடத்துல. இந்த கதராட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டாங்க. தயாரிப்பு இல்லாம வருவாங்க, வந்து இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இப்படி அல்ல எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு சான்ஸே இல்லைன்றதை தான் அல்லாஹ் விளங்கப்படுத்த. கல்லா, அது நடக்காத காரியம். நீங்க உங்களோட மனைவிய, குடும்பத்தை, பிள்ளைகள, சொந்த பந்தங்களை, உறவினர்களை, முழு உலக மக்களையும் கொடுத்து உங்களே நரகத்தை அங்க தப்ப வச்சுக்கொள்ள யோசிச்சாலும் நடக்கவே மாட்டார்கள். அவங்களோட முயற்சி கேட்க கூலி அல்லாஹ் அங்க தருவதாக வாக்களிச்சிருக்கிறார். وَأَلَّيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى ثُمَّ يُجْزَاهُ الْجَزَاءَ الْأَوْفَى. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அவ்வளவு நன்மைகள் தீமைகளும் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்ட பதிவேடு, அந்த செயலேடு ஒவ்வொருவருடைய கையில கொடுக்கப்படும். அந்த அவர் செய்த அமலுக்கேற்ற மாதிரி அவருக்கு நிரப்பமான கூலி கொடுக்கப்படும். اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. வாசிச்சு பாருங்க. நீங்க உலகத்துல போட்ட எல்லா கூத்துகளும் இருக்கு, செஞ்ச எல்லா அநியாயமும் இருக்கு, செஞ்ச எல்லா பாவமும் இருக்கு, எல்லா மாற்றமான செயலும் இருக்கு. அதே போல நல்லவர்கள் செஞ்ச அத்தனை நன்மைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாசி பார்த்து நீங்களே முடிவு செய்யுங்க. நீங்க முடிவு செய்ய, நீங்க சொர்க்கம் போக தகுதியா, நரகம் போக தகுதியா? ஒண்டா சொல்லி விளங்கப்படுத்தி முடிக்கிற சிஸ்டம் இல்ல. அவ்வளவு கோடி மக்களோட கையிலையும் ரிப்போர்ட்டா ஃபைல கையில கொடுத்து ஒவ்வொருத்தர வச்சு விளங்கப்படுத்தி முடிக்கிறதுக்கு அதுக்கு தேவை ஒன்று இல்லை. அல்லாஹ்வோட செட்டப், அல்லாஹ்வோட ஏற்பாடு என்னன்னா, அவ்வளவு பேரை எழுப்பாட்டுவான், அவ்வளவு பேரை செயலட்டை கையில கொடுப்பான், அவ்வளவு பேரை வாசிக்க சொல்லுவான், நீங்களே முடிவு செய்யுங்கன்னு சொல்லிடுவான்.